ஹாய். என் பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கா. அவளுக்கு பொங்கலுக்கு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட்டை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஹெல்த்தி ஃபுட்டுன்னு அதுலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் கீழே. அதுலேருந்து தான் இதை எடுத்தேன். பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. இதில் என்னதுன்னே தெரிலங்க. இதை பார்த்துக்கோங்க. இது எனக்கு வந்ததுலேயே இது ஒன்று சூப்பருங்க. மெழுகுதிரியா, மெழுகுதிரி இதில் நல்லா திரி போட்டு மெழுகுதிரி நல்ல வாசமாக இருக்குங்க. என்னதுன்னு தெரியல, ஆனால் நல்லா கமகமகமான சென்ட்டு வளரிக்குது. பார்த்துக்கோங்க. இதான் ஹெல்த்தி ஃபுட்டு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு பாவம் அதுகளே வந்து இல்லை, நம்ம ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா என்ன கல் உடைக்கிறியா மண் உடைக்கிறியான்னு கேட்குறோம். அதுக்கு தன்னால் லேப்டாப்புக்குள்ளே உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் மைண்டு ஃபுல்லாத்தையும் அதில் கொண்டு போய் வச்சு அந்த டொக்குன்னு அந்த லேப்டாப்பையே 24 ஹவர்ஸும் தட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு சாப்பிடாமலும் கொள்ளாமலும் சரியான சாப்பாடு இல்லாமல் அதுக்கு படுற கஷ்டத்தை, அந்த சம்பளத்தை வாங்குறதுக்குள்ளே அதுக்கு படுற கஷ்டம் ரொம்ப பாவம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க சாதாரண நினச்சிட்டு இருக்கோம். நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், நீ என்ன ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க நல்லா ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு. ஆனால் என் பிள்ளை வேலை பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவள் அப்படியே லேப்டாப்பை வச்சுக்கிட்டு பின்னாடி குறுக்கலாம் பிடிப்பாமா, வலிக்குது குறுக்கலாம் அப்படின்னு. அப்படி அந்த அளவுக்கு வேலை பார்ப்பா. அதனால் பாவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்கள்லாம் ஈஸிங்களா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸி அப்படிலாம் நினைக்காதீங்க. பாவம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க ரொம்ப பாவம்.